காந்தா மூவி ரொம்ப நல்ல மூவி, ஆசமா இருந்தது. 3 பேரும் துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி அண்ட் பாக்யஸ்ரீ 3 பேரும் ஆசம்க்கு மேல ஆசமா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுக்கும் மேல சிறந்தது கதை, திரைக்கதை, அந்த லைட்டிங், காஸ்டியூம்ஸ், அந்த விண்டேஜ் லுக்கை கொடுக்கறது, பிஜிஎம், இது எல்லாமே ஒரு டோட்டல் பேக்கேஜா ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஹாஃபா இருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலா டிஃப்ரெண்ட். நம்ம அந்த காலத்து படம் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் எதிர்பார்த்துன்னு வருவோம். படம் எடுக்கிற டைரக்டர் அவருக்கு என்ன அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் ப்ராப்ளம் அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் சஸ்பென்ஸ், அந்த ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ராணா வராரு, டோட்டலி டிஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. துல்கர் சல்மான் சான்ஸே இல்லாம நடிச்சிருக்கு. இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த டோனாவும் விஷுவல்ஸாவும் மியூசிக்காவும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா படத்துல அது எப்படி எலிவேட் பண்ணி கொடுத்தாரு? படம் அதுக்கு மேல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்ப்போட வர்றதுக்கு அதுக்கு மேலேயே ரொம்ப 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 அவங்க உட்கார்ந்தானா கண்ணை அசைக்க முடியாத மாதிரி அவர் அப்படியே நம்மளை கவர்ந்துட்டு ஒரு அந்த திரைக்கதை டெஃபினட் வின்னர். ரியலி ஒரு அப்ளாஸ் அந்த திரைக்கதைக்கு சொல்லணும். கடைசி சீன் வரைக்கும் நம்ம வந்து இப்படி இப்படி பார்க்க வைக்கிறார். நல்லா பண்ணிருக்காங்க. கால ஒருத்தவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அது சில பேர் ஸ்டாப் பண்றது ரியலாக தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பேருக்கு டேலண்ட் இருந்தும் அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் இல்லாதால அவங்களால வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கு. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்கு. ஹீரோன்ற தாண்டி நல்லபடியா இருக்கணும்ன்ற மாதிரி மெசேஜ். நல்லா தான் இருக்கு.